ஹே பிரில்லியன்ஸ், தேங்க்ஸ் ஃபார் கிளிக்கிங். இன்றைக்கி நம்ம வந்து எடிட்டோரியல் May 5க்கானதை பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக கண்டென்ட்குள்ளேயே போயிடுவோம். இன்றைக்கான எடிட்டோரியலோட ஒரு அவுட்லைன் நான் வந்து சொல்லிடுறேன். நமக்கு கேரளா வந்து பயங்கரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து 0 நியூ கேசஸ், அதாவது கடந்த 3 நாட்களாக எந்த ஒரு புதிதான கேசஸும் COVID-19 பொறுத்தவரை கேரளாவில் வரல. ஸோ தே மார்க்டு 0 ஃபார் COVID-19 நியூ கேசஸ் இல்லையா, அதை பற்றின ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி மாதிரி தான் இந்த எடிட்டோரியல் ஃபுல்லாகவே இருக்கும். அவங்கள ஒரு பெருமையாக பேசுகிற மாதிரி. ஸோ இதுதான் இந்த எடிட்டோரியலோட அவுட்லைன். கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த எடிட்டோரியல். ஒரு 10 to 12 வெக்காபுலரிஸ் நீங்கள் கற்றுக்க முடியும். ஓகே, நம்ம இப்போ இந்த எடிட்டோரியலில் போயிடலாம். ஃபர்ஸ்ட் டைட்டில் பாருங்கள், இந்த மார்க் ஆஃப் 0 ஆன் கண்டெய்ன்மெண்ட் ஆஃப் COVID-19 கேசஸ் இன் கேரளா. ஸோ 0ன்னு வந்துடுச்சு அந்த COVID-19 கேசஸ். அப்போனா நியூ கேசஸ் எதுவுமே வரல 3 நாளாக. அப்போ வந்து கண்டெய்ன்மெண்ட்னா உங்களுக்கே தெரியும், கட்டுப்படுத்திட்டாங்க. எந்த ஒரு ஸ்ப்ரெட் ஆகிற ஒரு டிசீஸையோ இல்லை எந்த ஸ்ப்ரெட் ஆகிறதையும் கட்டுப்படுத்துதல் வந்து கண்டெய்ன்மெண்ட். ஸோ COVID-19 ஓரளவு கட்டுப்படுத்திட்டாங்க இல்லையா, அதுதான் டைட்டிலில் கொடுத்துருக்காங்க. அடுத்து சப்டைட்டில் பாருங்கள், கேரளா ஸ்டெப்ஸ் ஆன் த வைரஸ் ஆர் ஈஸி டு ஃபாலோ பட் இட் சக்ஸஸ் ரேட் இஸ் டிஃபிகல்ட் டு ரிப்பீட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேரளா வந்து அந்த COVID-19 கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எடுத்துப்பட்ட நடவடிக்கைகளை ஃபாலோ பண்ணுறது என்னவோ ரொம்ப ஈஸி தான். ஆனால் அவங்க அடைஞ்ச அந்த சக்ஸஸை வந்து திரும்ப ரிப்பீட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அது ஒரு தொட முடியாத வெற்றி அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம எடிட்டோரியலுக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் லைன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ நான் மார்க் பண்ணிடுறேன், ஸோ தட் நான் எதுக்குள்ளே படிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதுக்காக தான். வித் கண்டெய்ன்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் பிளேஸ் ஈவன் பிஃபோர் த ஃபர்ஸ்ட் கேஸ் ஆஃப் நோவல் கொரோனா வைரஸ் வாஸ் டிடெக்டட் ஆன் January 30, கேரளா அப்பியர்ஸ் டு ஹேவ் ஃபைனலி ஹேமர்டு த கர்வ் ஃபிளாட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களோட அந்த கண்டெய்ன்மெண்ட் கட்டுப்படுத்துதலுக்கான நடவடிக்கைகள் வந்து முதல் கேஸ் நோவல் கொரோனா வைரஸ் எப்போ கேரளாவில் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா January 30. ஸோ அது வரத்துக்கு முன்னாடியே, ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து வரத்துக்கு முன்னாடியே வந்து அவங்களோட கட்டுப்பாடுகள், அந்த கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான நடவடிக்கைகளை வந்து அவங்க தொடங்கிட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இப்போ வந்து அவங்க வந்து ஹேமர்டு த கர்வ் ஃபிளாட் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. இப்படி ஒரு கிராஃப். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, எவ்வளோ வந்திருக்கு இன்னிலேருந்து. ஸோ ஒரு மாதத்தை கம்பேரிசன் பண்ணி கிராஃப் போடுவாங்க இல்லையா, அந்த கர்வாக போணுச்சுன்னா ஏறுது இறங்குது, அந்த மாதிரி அதிகமாகிட்டு இருக்கு, அந்த மாதிரி அர்த்தம். ஸோ கர்வ் ஃப்ளாட்டை வந்து ஹேமர்டு அப்படின்னு இந்த இடத்துல எதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, ஸோ இப்போ ஒரே மாதிரி அந்த செகண்ட் டயக்ராமில் பாருங்கள், ஒரே மாதிரி போகுது இல்லையா, அதாவது கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹேமர்டு த கர்வ் ஃப்ளாட்னா நீங்கள் ஏதோ ஒரு ஃப்ரேஸ் இடியம் அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம், அதுக்காக தான் நான் அந்த சும்மா வரைஞ்சி காட்டினேன். ஓகே, இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் லைனோட மீனிங். அடுத்து ஆன் May 1 for the first time the state reported 0 new cases and again on 2 consecutive days May 3 and May 4 0 fresh cases on 3 days in May appeared to be more than a blip. அந்த blip அப்படின்னா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, கட்டுப்படுத்துதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதாவது ஒரு தடங்கள் ஏற்படுத்துதல். என்ன மாதிரியான தடங்கள்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு விஷயம் நம்ம பண்ண போகும்போது தடங்கள் ஏற்படுத்துதுன்னா அதை தான் வந்து நம்ம பிளிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல வந்து அதை அப்படியே பொருத்த முடியாது. அப்போ வந்து இன்னொரு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆன் அன்எக்ஸ்பெக்டட் மைனர் அண்ட் டிஃபிகலி டெம்பரவரி டீவியேஷன் ஃப்ரம் அ ஜென்ரல் ட்ரெண்ட். அதாவது நீங்கள் போயிட்டுருக்க ஒரு காமன் பாதையிலேருந்து ஒரு நியூ ட்ரெண்ட் எடுப்பீங்க இல்லையா, ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ காமனாக போகிறதுலேருந்து கொஞ்சம் விலகி ஒரு நியூ ட்ரெண்ட் போகிறது, அதுதான் பிளிப் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் மீனிங் பார்த்தீங்கன்னா தடங்கள் தான் இதுக்கு அர்த்தம். அது அப்படியே இங்கே பொருத்த முடியாது. இப்போ நான் இப்போ படித்த லைனுக்கான மீனிங் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது ஆன் May 1 அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து 0 கேசஸ் அப்படிங்கிறது ஃபைல் ஆனிச்சு. அதுக்கு அடுத்த நாட்கள் May 3 and May 4 அந்த தொடர் நாட்கள்லையுமே வந்து 0 கேசஸ் தான் ஃபைல் ஆனிச்சு. ஸோ இது மூலமாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ ட்ரெண்ட், மோர் தென் அ பிளிப் அப்படின்னா ஒரு நியூ ட்ரெண்ட்லேயே இது அதிகபட்சமாக இவங்க வந்து செயல்படுத்தி காட்டிட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இஃப் இன் ஏப்ரல் தேர் வேர் இயர்லி சைன்ஸ் ஆஃப் கேரளா கெய்னிங் அன் அப்பர் ஹேண்ட் ஓவர் த வைரஸ், இட்ஸ் கண்ட்ரோல் பிகம் கிளியர் ஃப்ரம் த 4th week of April அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இயர்லி சைன்ஸ் ஆஃப் கேரளா, அப்பர் ஹேண்ட்னா ஒன்றும் இல்லை, அவங்க கை மேலோங்கி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான மீனிங் தான் அப்பர் ஹேண்ட்னா. நீங்கள் எதுவும் புதுசாக எடுத்துக்க வேண்டாம். ஸோ என்னன்னா, ஏப்ரல் அந்த தொடக்கத்திலே வந்து கேரளா வந்து ஏதோ கட்டுப்படுத்துகிறாங்க, கண்டிப்பாக அவங்க கட்டுப்படுத்திடுவாங்கன்னு அப்படின்னு ஒரு மங்கலாக நமக்கு வந்து தோணுச்சு. இது கட்டுப்படுத்திடுவாங்க, இது வந்து இவங்க பண்ணிடுவாங்கன்னு. அதே 4th week of April நமக்கு கிளியராக அவங்களோட ஸ்ட்ராட்டஜி புரிஞ்சிடுச்சு, அவங்க ஓரளவு சக்ஸஸை நோக்கி தான் போகிறாங்கன்றதும் நமக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படிங்கிறதான் இந்த லைனில் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் போயிடலாம். அடுத்தது பாருங்க, since April 22 except on 4 days the number of new cases reported has remained either the same or fewer than the number of recoveries அப்படின்னு சொல்லியிருக்காங்க. April 22ல இருந்தே ஒரு 4 நாளை தவிர, அந்த நாளை சொல்லலை, ஒரு 4 நாளை தவிர மீதி எல்லா நாளுமே பார்த்தீங்கன்னா மோர் ஓவர் கொஞ்சம் நியூ ஒரே மாதிரி நம்பர் தான். இப்போ 20னா அடுத்த நாளும் 20 தான், அப்படி இல்லைனா அதை விட கம்மியாக தான் வந்து ரிப்போர்ட் வந்து ஃபைல் ஆகிட்டு இருந்துச்சு இந்த COVID-19 கேசஸ் ரிப்போர்ட். அதை சொல்லியிருக்காங்க. The small number of cases reported so far 499 demonstrate how excellent
its containment efforts have been அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் அந்த ப்ளூ லைன் பாருங்கள். ஸோ 499 கேசஸ் தான், அதில் 499 கேசஸ் தான், இது வந்து ஒரு ஸ்மால் நம்பர் ஆஃப் கேசஸ் தான். ஸோ அந்த நம்பரை பார்க்கும்போதே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அவங்க வந்து இந்த கண்டென்ட் கட்டுப்படுத்துதலில் எவ்வளோ எக்ஸலண்ட்டாக செயல்படுத்தியிருக்காங்க, அவங்களோட எஃபர்ட் எவ்வளோ அதிகமாக இருந்திருக்குங்கிறது அந்த நம்பரை வச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அடுத்த லைன், what is more remarkable is that 462 of those infected have fully recovered, including an early couple aged 93 and 88 years, and there have been just 3 deaths, a case fatality rate of 0.6% against the national average of 3.3% சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த மாதிரி அந்த நம்பரை பார்க்கும்போதே அவங்களோட எஃபர்ட் தெரிஞ்சதுன்னு முதல் லைனில் சொல்லிட்டு, இதுலேயுமே ரொம்பவே பெருமைப்பட்டுக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 499ல் 462 கேசஸ் வந்து கம்ப்ளீட் ரெக்கவர் ஆகிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜ்டு கப்பலும் இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா 93 and 88 இயர்ஸ் உள்ள அந்த ஏஜ்டு கப்பிள், அவங்களுமே வந்து குணமாகிட்டாங்க கம்ப்ளீட்டாக இந்த கொரோனாலேருந்து. ஸோ கேரளாவில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த இறப்பு விகிதம், ஏதோ ஒரு டிசீஸோ வார்னாலேயோ இறந்தாங்கன்னா அதை தான் வந்து ஃபெர்டிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இறப்பு விகிதம் பார்த்தீங்கன்னா 0.6% தான் இருக்குது. இது நம்மளோட நேஷனல் ஆவரேஜோட கம்பேர் பண்ணும்போது நம்ம நேஷனலாக இந்தியா ஃபுல்லாக 3.3% இருக்குது ஃபெர்டிலிட்டி ரேட். இது வந்து கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஒன்லி 0.6% இருக்குது. ஸோ இதுதான் இந்த பேசேஜ் ஃபுல்லாக மீனிங். நெக்ஸ்ட் போயிடலாம். The containment success can be traced back to how Kerala did not wait for directions from the center but instead led from the front அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த கட்டுப்படுத்துதலுக்கான இந்த சக்ஸஸ் வந்து எப்படி அதாவது ட்ரேஸ்டு பேக் அப்படின்னா நீங்கள் அப்படியே மீனிங் ட்ரேஸ்னால் உங்களுக்கே தெரியும் தொடர்ந்து போகிறது. ஸோ நீங்கள் அப்படியே எடுத்துக்காமல் ட்ரேஸ்டு பேக்னு இந்த இடத்துல எதை சொல்கிறாங்கன்னா, இவங்களோட சக்ஸஸை வந்து நம்ம திரும்பி பார்க்கும்போது என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான ஆர்டருக்காக வெயிட் பண்ணவே இல்லை. இன்ஸ்டெட் இவங்களே வந்து முன்மாதிரியாக, அதாவது சென்டருக்கு இவங்களே முன்மாதிரியாக எல்லா நடவடிக்கைகளும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு நடவடிக்கையுமே வந்து அவங்க சென்டரை வந்து எதிர்பார்த்து நிற்கலை. அதை தான் சொல்லியிருக்காங்க. ஃபுல்லாகவே பார்த்துருவோம். When the number of cases increased to 12 on March 10, a day before WHO declared the coronavirus a pandemic, Kerala shut down all educational institutions and entertainment centers, banned large gatherings and appealed to people to avoid visiting religious places. பாருங்க என்ன மாதிரிலாம் பண்ணியிருக்காங்கன்னு. அதாவது நம்பர் ஆஃப் கேசஸ் வந்து 12 இன்க்ரீஸ் ஆன March 10, ஓகேவா, அவங்க இதில் வந்துட்டு March 10 வந்து 12 வந்து கேசஸ் ஃபைல் ஆயிடுச்சு கொரோனா கேசஸ். அதே சமயம் வந்து WHO வந்து கொரோனா வைரஸை வந்து ஒரு பேண்டமிக் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே கேரளா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம், எல்லா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், பொழுதுபோக்கு என்டர்டைன்மெண்ட்னா பொழுதுபோக்குக்கான சென்டர்ஸ் எல்லாம் கூட்டம், பெரிய பெரிய கூட்டம் கூட்டுறது, அப்பீல்டு அண்ட் அப்பீல்டுன்னு இருக்கு இல்லையா, அப்பீல்டுனா முறையீடு. ஸோ பீப்புள்கிட்ட வந்து முறையீடுன்றது மாதிரி ரெக்வெஸ்ட் பண்ணிட்டாங்க எல்லா ரிலீஜியஸையும் போய் நீங்கள் ரிலீஜியஸ் பிளேசஸ்னால் கோவில், சர்ச் அந்த மாதிரி அதெல்லாம் விசிட் பண்ணுறதையும் வந்து சுத்தமாக அவாய்ட் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் வந்து இந்த கொரோனா வைரஸ் பேண்டமிக்னு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்க. If it realized the merits of containing virus transmission by quickly tracing all the contacts during the 2018 Nipah outbreak, it repeated that to perfection this time அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த வைரஸ் டிரான்ஸ்மிஷன் இருக்கு இல்லையா, அவங்க அதை வந்து குயிக்லி ட்ரேஸ் பண்ணி கரெக்டாக கட்டுப்படுத்தி என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத இவங்க பண்ணுறது எதுலேருந்து கற்றுட்டு இருந்திருக்கலாம் அப்படின்றத இவங்க சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2018 நிஃபா அவுட் பிரேக் அப்போவே அவங்க பெர்ஃபெக்டாக செயல்பட்டு அதை முற்றிலுமாக ஒழிச்சிட்டாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரியான ஒரு பெர்ஃபெக்ஷனாக கரெக்டாக இந்த டைம்லையும் யாரையும் எதிர்பார்க்காம யாரோட ஒரு அறிவுறுத்தலுக்காகவும் வெயிட் பண்ணாமல் டக்குன்னு இந்த வைரஸையும் வந்து கட்டுப்படுத்துறதுக்கான நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிஃபா வைரஸோட ஒரு அனுபவம் தான் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. Little wonder that on May 2, the ICMR loaded the state for unparalleled containment and testing strategy and referred to as the Kerala model. But no circumstance can the state lower its guard as the outbreak can resurge by exploiting the weakest link as was seen in the sharp spike in Singapore and dormitories அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. அதாவது இதிலே ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் வந்து May 2 என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளா ஸ்டேட் வந்து அன்பேரலல்டு அப்படின்னு இருக்காங்க. அன்பேரலல்டு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈடு இணையற்ற, கம்பேரே பண்ண முடியாது இவங்களை யார் கூடயும்
முடியும் அப்படிங்கிற ஒருத்தவங்க நீங்கள் ப்ரைஸ் பண்ணணும் பெருமைப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா அதை தான் அன்பேரலடுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஐசிஎம்ஆர் அந்த வேர்டுக்கு பக்கத்தில் லோடட்னு இருக்குது பாருங்கள். லோடட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்கள பெருமையாக பேசுறது, ப்ரைஸ் பண்ணுறது, அதுதான் லோடட். ஸோ ஐசிஎம்ஆர் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் அவங்க வந்து கேரளாவை அப்படி சொல்லியிருக்காங்க அன்பேரலடுன்னு. எதை வச்சுனா கேரளா வந்து இந்த வைரஸை கண்ட்ரோல் பண்ணதை வச்சு. அண்ட் டெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ரெஃபர் டு இட் ஆஸ் த கேரளா மாடல்னா அதே மாதிரி இந்த மாதிரி பண்ணுங்க கேரளா மாடல், இந்த மாதிரி நீங்கள் அவங்களோட டெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜிலாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கேரளா வந்து இதில் சக்ஸஸ் அடைஞ்சிட்டாங்கன்றதை சொல்கிறாங்க. பட் அண்டர் நோ சர்க்கம்ஸ்டன்ஸ் அது ஃபுல்லாக என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் அந்த ஹைலைட்டட் வேர்டை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ரீசர்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுக்கான மீனிங் எல்லாம் நான் தான் சொல்லிடுறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து அந்த லைனை கவனிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரீசர்ச் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்ஜ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு எழுச்சி. அப்போ ரீசர்ச்னா மறு எழுச்சி அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எக்ஸ்ப்ளாய்ட் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு இல்லையா, எக்ஸ்ப்ளாய்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக் ஃபுல் யூஸ் ஆஃப் அண்ட் டெரிவ் பெனிஃபிட் ஃப்ரம் அப்படின்னா மொத்தமாக ஒரு விஷயத்தை வந்து பயன்படுத்திக்கிறது, அதை தான் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது டார்மிட்டரிஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, டார்மிட்டரிஸ்னால் ஒன்றுமே இல்லை, ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா, மக்கள் தங்கும் இடம், கொஞ்சம் நெருக்கமாக தங்கும் இடத்தை கூட மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து டார்மிட்டரிஸ். இப்போ மீனிங் பார்த்துரும். நோ சர்க்கம்ஸ்டன்ஸ்னால் எந்த சூழ்நிலையிலுமே வந்து கேரளா ஸ்டேட் வந்து அவங்களோட அந்த கட்டுப்பாடுகளை தளர்த்த மாட்டாங்க, தளர்த்தவும் கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரை கம்பேர் பண்ணுறாங்க. சிங்கப்பூரில் இதே மாதிரியான கட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னு லைட்டாக அவங்க வந்து தளர்வு பண்ணும்போது அதோட அந்த ஸ்பைக், அதாவது அந்த கேசஸ் வந்து ரொம்பவே அதிகமாகிடுச்சு, ரொம்பவே அதிகமான ஒரு சூழ்நிலை. அதுதான் அந்த ரீசர்ச் அவுட் பிரேக் ரீசர்ச்னு சொல்கிறாங்களே. ஸோ திரும்பவும் அதோட எழுச்சி வந்து தெரிகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதே தப்பை வந்து எந்த சூழ்நிலையிலும் கேரளா பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த பேராகிராஃபில். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரளா ஹேஸ் வெரி குட் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் in place down to the primary health care center, but what sets it apart from the other state is the manner in which it followed textbook epidemiology protocols to the T and beyond and well before the ICMR advocated them, as well as the entire health care infrastructure working in tandem in spite being decentralized. இது ஃபுல்லாகவே நான் மீனிங் சொல்லிடுறேன், அப்படியே கேளுங்க. கேரளா வந்து ஒரு சிறந்த ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு கட்டமைப்பு கொண்டு இருக்கிறாங்க ஹெல்த்துக்காக. அதுலேயும் எதுலேருந்தே அடித்தளத்துலேருந்தே பிரைமரி அந்த ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லேருந்தே அவங்க வந்து ஒரு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எபிடமியாலஜி அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அப்படின்னா என்னென்னா சயின்டிஃபிக் வே ஆஃப் ஸ்டடிங் டிசீஸ், அதை தான் வந்து எபிடமியாலஜின்னு சொல்லுவாங்க. முக்கியமாக அந்த தொற்று நோய் சீக்கிரமாக பரவுது இல்லையா, அந்த மாதிரியான நோயை வந்து படிக்கிறது தான் வந்து எபிடமியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது அந்த டண்டம் அப்படிங்கிற வார்த்தைக்கு நான் வந்து உங்களுக்கு அர்த்தம் சொல்லிடுறேன். டண்டம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டுகெதர், ஒன்றா சேர்ந்து எந்த ஒரு ரெண்டு விஷயமும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுறது தான் டண்டம்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ மீனிங் பார்த்துடலாம். இப்போது ஆரம்ப சுகாதார நிலையத்திலேருந்தே ஃபுல்லாக ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பக்காவாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி மற்ற ஸ்டேட்ஸ்லேருந்து இவங்க எதில் வேறுபடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தொற்று நோயை வந்து இவங்க கரெக்டாக படிச்சிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுங்கிறது அந்த ஸ்ட்ராட்டஜியும் அவங்க ரொம்ப அழகாகவே புரிஞ்சு வச்சிருக்காங்க. எபிடமியாலஜினா என்னன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ப்ரோட்டோகால்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நெறிமுறைகள். ஸோ அந்த நெறிமுறைகளும் அவங்க ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. டு த டீ அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த டீ அப்படிங்கிற வார்த்தை ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக அந்த டீங்கிற வேர்டை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டீ ஷேப்பில் இருக்க எல்லா விஷயங்களுக்குமே வந்து இந்த டீன்ற வேர்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஜென்ரலாக டீங்கிற அந்த வார்த்தை அந்த லெட்டர் தான் அப்படிங்கிறத கூட நீங்கள் வச்சுக்கோங்க. டீனா ஒன்றுமே இல்லை, டீ ஷேப்பில் இருக்க எல்லாத்தையுமே டீன் தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல டு த டீ அப்படின்னா டாப் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, மற்ற ஸ்டேட்லேருந்து வேறுபடுறது எதுலன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் அந்த கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி நெறிமுறைகள் எல்லாத்தையுமே அவங்க பக்காவாக தெரிஞ்சு வச்சிருக்கிறது தான். அது மட்டும் இல்லை, அவங்க எல்லா டீமுமே அந்த ஹெல்த் கேர் டீம் ஆகட்டும் மக்களாகட்டும் எல்லாமே ஒர்க்கிங் டுகெதர், எல்லாமே வந்து ஒன்றா ஒத்துழைச்சு எல்லா விஷயத்துலையுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஆகட்டும் இல்லை அந்த கட்டுப்பாடுகளுக்காகவும் கட்டுப்படுத்தி எல்லாரும் ஒன்றா உழைச்சதுக்கான ஒரு வெற்றி தான் இந்த சக்ஸஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் அண்ட் க்ளோஸ் அண்ட் கம்ப்ளீட் இன்வால்வ்மெண்ட் ஆஃப் த கவர்மெண்ட் அட் ஆல் லெவல்ஸ் வித் பியூரோக்ரஸி அண்ட் லோக்கல் கம்யூனிட்டி ஹேவ் பின் அ ஹியூஜ் அட்வான்டேஜ்னு சொல்லியிருக்காங்க. அதில் இந்த பியூரோக்ரஸி அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா அதிகாரத்துவம். அதில் உங்களுக்கு இன்னொரு கேஸ் தான் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அதிகாரத்தில் இருக்கிறவங்களும் அந்த பியூரோக்ரஸின்னு சொல்லுவோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மக்கள் செல்வாக்கு உள்ளவங்களையும் பியூரோக்ரஸின்னு தான் சொல்லுவோம். நம்ம ஊர்லலாம் இவர் தான் பெரியாள் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா, அவங்களையும் பியூரோக்ரஸின்ற வார்த்தையால் தான் அழைப்போம். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுமை பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் மொத்த கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா செக்டார்ஸில் இருக்கக்கூடிய அதிகாரிகளோட அந்த லோக்கல் பீப்புள்ஸ் அந்த தலைவர்களோட எல்லாத்தோட மொத்த இன்வால்வ்மெண்ட் தான் இந்த கேரளாவோட சக்ஸஸ்க்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக வந்து அமைஞ்சிருச்சு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. அடுத்தது பாருங்க, the very difficult health seeking behavior and high literacy to have played a pivotal role in the war against the virus. ஸோ அதில் அந்த
பிவோட்டல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இவங்களோட வித்தியாசமான அணுகுமுறை இந்த கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இவங்க வித்தியாசமான அணுகுமுறை, அது மட்டும் இல்லாமல் அவங்க ஹெல்த் செக்டர் அந்த ஹெல்த் வைஸ் அவங்க பண்ணக்கூடிய எல்லாமே வந்து ரொம்ப வித்தியாசமான அணுகுமுறையாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹை லிட்ரஸி, ஸோ படிப்பறிவு பகுத்தறிவு எல்லாம் அதிகம் உள்ள ஒரு மாநிலமாக இருந்துச்சு கேரளா, இருக்குது இன்னமும். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக அமைஞ்சிடுச்சு இந்த வைரஸை வந்து எதிர்த்து போராடுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. While active involvement of all stakeholders who complement each other, especially during the crisis, has worked in Kerala's favor, these are not measures put in place to fight coronavirus, but what has been a legacy of the state. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றுமே இல்லை, என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்னா பங்குதாரர்கள்னு அர்த்தம். இந்த இடத்துல பங்குதாரர்கள்ன்றது இந்த கேஸ் இந்த கொரோனா வைரஸ்க்காக இன்வால்வ் ஆனாங்க இல்லையா, கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த மாதிரி பங்குதாரர்கள் எல்லாருமே வந்து நாங்கள் குறைச்சிட்டோம் அப்படின்னு வந்து பெருமை பேசிக்கிற எல்லாருமே அவங்க மட்டும் இந்த கொரோனா வைரஸ்க்கு எகெயின்ஸ்டாக வந்து ஃபைட் பண்ண தான் நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா அது ஒரு சட்டத்தோட கடமை, அது வந்து அந்த ஸ்டேட்டோட கடமை. லீகசி ஆஃப் த ஸ்டேட்னா அது ஒரு சட்டத்தோட கடமை, அதை அவங்க பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த லைன், it is a success born out of decades-old social revolution and development. This is also the reason why other states, even if they emulate the measures adopted by Kerala to fight the virus, may not be able to achieve the same level of success ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த சக்ஸஸோ அந்த முன்னாடி லைனே சொல்லிட்டாங்க, இவங்களால மட்டும் இதை கண்ட்ரோல் பண்ணலை, இவங்க மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இட் இஸ் அ சக்ஸஸ். இந்த சக்ஸஸ் வந்து ஒரு டீகேட்னா தெரியும், 10 years தான் சேர்த்து நம்ம டீகேட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ தசாப்தம், இது வந்து காலமாக தசாப்தமாக சோஷியல் ரெவல்யூஷன்னா உங்களுக்கு தெரியும், புரட்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ரெவல்யூஷன். ஸோ அந்த அவங்களுக்குள்ளே இருக்க அந்த ஒரு புரட்சி, அவங்களோட டெவலப்மெண்ட், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குள்ளேயே அது வந்து காலங்காலமாக இருக்குது, அவங்களோட காலம் கடந்து அவங்க ஹெல்த்தை அணுகிற முறைகள் தான் வந்து இவங்களுக்கு இந்த சக்ஸஸை கொடுத்துருக்கு. ஸோ இன்றைக்கி நேற்று நடவடிக்கைகளால் மட்டும் இந்த சக்ஸஸ் அவங்க அடைஞ்சிடல அப்படின்னு சொல்கிறாங்க. எதை வச்சு அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எடுத்த அதே மெஷர்ஸை தான் வந்து மற்ற ஸ்டேட்டும் எடுத்துருக்காங்க இல்லையா. எமோலேட் அப்படின்னா அப்படியே இமிட்டேட் பண்ணுறது, மற்றவங்க பண்ணதை அப்படியே இமிட்டேட் பண்ணி சேமாக பண்ணுறது தான் எமுலேட் சொல்கிறாங்க. ஸோ அந்த சேம் நடவடிக்கைகள் எடுத்த மற்ற ஸ்டேட்டால் அச்சீவ் பண்ண முடியாத ஒரு சக்ஸஸ் இவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் அவங்களோட காலம் கடந்து அவங்களோட அந்த சோஷியல் ரெவல்யூஷன் டெவலப்மெண்ட், அவங்களோட அணுகுமுறைகள் தான் காரணம் இந்த சக்ஸஸ் அவங்களுக்கு பெற்று தந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு கேரளா வந்து அதீத பெருமைப்படுத்தி சொல்லியிருக்கிறது அந்த லைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேர்ட்ஸும் ரொம்ப கஷ்டமான வேர்ட்ஸ் எதுவுமே இல்லை, நான் தமிழில் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து நான் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து உங்களுக்கு கீழே வந்து கொடுத்துட்றேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இன்னைக்கான வெக்காபுலரிஸ் மீனிங் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுமே இருக்கும். ஸோ கிளிக் பண்ணி மறக்காமல் எடுத்துக்கோங்க, உங்களோட டேட்டா பேஸில் சேவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் press the bell icon as well. See you in my next video. Bye.